எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸி ரெசிபி. இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸி ரெசிப்பியில் என்ன வீடியோன்னா ஸ்கூல் லஞ்ச் பேக்கிங் தான். பட் இன்றைக்கி வந்து பன்னீர் பிரியாணி, ஷாலோ ஃப்ரை, ஸ்ப்ரிங் ரோல். ஸோ ஆயிலில் போடாமல் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மசாலா ப்ரிப்ரேஷன்ஸ், வெஜிடபிள்ஸ் என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிரியாணிக்கு வேணுமோ, கேரட், பீன்ஸ், பட்டாணி, அப்புறம் வந்து தக்காளி ஒரு 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 டீஸ்பூன், அப்புறம் பன்னீர் 200 கிராம் பன்னீர். இது எல்லாமே அதில் போட்டுட்டு, வெங்காயம் போடல. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு மசாலா ஐட்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா தயிர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன். ஓகேவா. மசாலா ஐட்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா சில்லித்தூள் 1 டீஸ்பூன், 1.5 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா. இதுதான் கரம் மசாலா, நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுது. அந்த மசாலா ஒரு ஸ்பூன். ஸோ கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட வேண்டியதான். சால்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அனியன் வந்து நம்ம ஃப்ரைடு அனியன் யூஸ் பண்ணுறோம். ஃப்ரை அனியன் வந்து ஆல்ரெடி நான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். அது வந்து 2 வெங்காயம் வந்து எடுத்து ஃப்ரை பண்ணி அந்த வெங்காயத்தையும் இதில் வந்து மேலே தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி இது ஒரு 1-2 ஹவர்ஸ் நல்லா சோக் ஆகும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய பிரியாணி வந்து நல்லாயிருக்கும். வெஜ் பிரியாணி. இப்போ பன்னீர் போட்டு பண்ணும்போது அந்த பன்னீருக்குள்ளெல்லாம் அந்த மசாலாலாம் நல்லா இறங்கி பன்னீர் வந்து ட்ரையாக இல்லாமல் நல்லா ஜூஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே நம்ம வந்து இம்மிடியேட்டாக மிக்ஸ் பண்ணி இம்மிடியேட்டாக பண்ணும்போது அதோடைய டிஃப்ரெண்ட் வேறு மாதிரி இருக்கும். இது மாதிரி பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் வச்சு நீங்கள் பண்ணும்போது பாருங்களேன், அந்த பிரியாணிக்கு உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் விட்டுருங்க. அடுத்தது மெஷர்மெண்ட் அரிசி வந்து இதுக்கு அளவு வந்து நான் 2 கப் எடுத்திருக்கேன். 2 கப்னால் 300 கிராம்ஸ் நான் அந்த அளவில் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் 2 கப் எடுத்துகிட்டு நல்லா ஒரு 20 நிமிஷம் சோக் பண்ணி வச்சுட்டு கரம் மசாலா ஐட்டம்லாம் நான் வந்து இந்த இதில் போட்டு எல்லா கரம் மசாலா அதுக்கு போட்டு தண்ணியில் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ரைஸ் போட்டேன். ஸோ இந்த பொருட்கள்லாம் வேணும்னா நான் கமெண்டில் கொடுக்குறேன், அந்த வீடியோவுக்கு கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னு சொல்கிறவங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதோடைய லிங்க் நான் கொடுக்குறேன். ரைஸ் வந்து நல்லா சோக் பண்ணிவிட்டு அந்த ரைஸ் தண்ணி நல்லா கொதிக்கும்போது போட்டுட்டு ஒரு பாதி வேக்காடில் நம்ம இந்த அரிசியை வந்து வடித்து எடுத்துடணும். ஸோ வடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை தனியாக வச்சுட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா மசாலா ஐட்டம்ஸ்லாம், அதை எடுத்து ஒரு கடாயை வச்சுட்டு ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. இல்லை எனக்கு நான் வந்து இல்லை இறக்கும்போது போடுறேன்னா அது உங்கள் இஷ்டம். ஸோ இப்போ சாதம் வடித்தோன்னே இந்த மாதிரி நான் வந்து வடிக்க வச்சுட்டேன். எனக்கு வேறு பாத்திரத்தில் மாற்றி அதெல்லாம் வேண்டாம். இது நம்ம 2 பாதி வேக்காட்டில் தானே, அதனால் வடிச்சிட்டேன். எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சோம்பு, பிரிஞ்சி இலை, பேலன்ஸ் கொஞ்சம் கரம் மசாலா இருந்தது, அதில் ஃபுல்லாக பண்ண முடியல, அதையும் இதிலே போட்டுட்டு இதில் போடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி ரைஸில் கொடுத்துருக்கோம். இந்த மிக்சிங்கில் வந்து எல்லாம் இருக்குது. இதில் வந்து மேலே நான் போட்டிருக்கேன் பார்த்திங்களா, இது வந்து ரம்ப இலை. இந்த ரம்ப இலை இருந்தால் போடுங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை அப்படியே டைரெக்டாக இந்த எண்ணெயில் போட்டு கொஞ்சம் அப்படியே வதக்கி விட வேண்டியதான். அந்த மசாலா எல்லாம் ஆல்ரெடி நல்லா இறங்கியிருக்கும். இந்த கிண்ணத்தை லைட்டாக அலசிட்டு அதில் அப்படியே ரொம்ப தண்ணி விடாதீங்க, லைட்டாக அலசிட்டு அதில் விட்டுட்டிங்கன்னா அது நல்லா வந்து நம்மளுக்கு மசாலா ரெடி ஆகிட்டுருக்கும். அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும், ஆல்ரெடி நம்ம அரிசி வடித்து ஆற வச்சுருக்கோம் இல்லையா, தண்ணியெல்லாம் ஒன்றுமே கிடையாது இதில் இருக்க தண்ணி தான், வேறு எந்த தண்ணியுமே இதில் கிடையாது. ஸோ அதையும் தாண்டி தண்ணி போடணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் போட்டுக்குங்க. பட் நீங்கள் பாருங்கள், ரொம்ப ஓவர் குக் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து பிரியாணி அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ எல்லாமே இதில் போட்டாச்சு நம்ம, அதனால் ரெடி. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணோம், வடித்த சாதத்தை வந்து இதில் போட்டுற வேண்டியதான். போட்டுட்டு கீழே ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணாமல் இருப்போம் இல்லையா தோசைக்கல், அதில் ஏதாவது ஒரு தோசைக்கல்லை வச்சு கீழே வச்சுட்டு நல்லா வந்து அடுப்பை வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக ஸ்லோவில் வைக்காமல் நல்லா ஸ்பீடில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க.
அதுக்கப்புறம் திருப்பி ஸ்லோ பண்ணிவிடுங்க, ரொம்ப ஸ்லோ பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வைங்க, இல்லைனா 5 மினிட்ஸ் வைங்க. ஆல்ரெடி ஆஃப் வெந்திருக்கு ரைஸ், அதனால் ஒரு 5 நிமிஷம் போதும். சூப்பராக உதிரி உதிரியாக அழகாக மணல் மணலாக அந்த பிரியாணியை வந்து அந்த அரோமா வந்து அவ்வளோ ஒரு நல்ல அரோமா. லாஸ்ட்டாக இறக்கும்போது இந்த ஃப்ரை அனியன் நான் மேலே லைட்டாக தூவிட்டேன். கொத்தமல்லி, புதினா எல்லாமே லாஸ்ட் நான் இறக்கும்போது போட்டேன். ஏன்னா ஆல்ரெடி மசாலாவில் நம்ம ரம்ப இலை போட்டுக்கணும்ல, அதோடைய ஃப்ளேவரே பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனால் நான் லாஸ்ட்டாக இறக்கும்போது தான் கொத்தமல்லி, புதினாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பசங்களுக்கு இன்றைக்கி வந்து ஸ்கூலுக்கு பேக்கிங் பண்ணேன். ஸோ இதுதான் என்னையோடைய லன்ச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சரி இப்போ இதுக்குன்னு ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன பண்ண, இந்த பஜ்ஜி போண்டா அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆயில் இல்லாமல் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் கிடைக்கிது. நான் இது வந்து ஷார்ட்ஸ் வீடியோக்கு எடுத்த வீடியோ, அதனால் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை மாதிரி ஷீட்ஸ் கிடைக்கும், நெல் கிரீஸு அந்த மாதிரி பெரிய ஷாப்புங்களில் கிடைக்கும். இது வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு அதில் ஒரு க்யூப் சீஸ் அதை வந்து கட் பண்ணி உள்ளே வச்சுருக்கேன். கொஞ்சமாக பொட்டேட்டோ வச்சுருக்கேன், அது இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். பொட்டேட்டோ வச்சுட்டு 4 பக்கமும் என்ன பண்ணிட்டேன், மைதா மாவு தண்ணி போட்டு நல்லா கரைச்சி வச்சுட்டு அந்த மிக்சரை வந்து 4 பக்கமும் சுற்றிட்டு ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு 8 இது பண்ணினேன். ஸோ ஆளுக்கு ஒரு 2 நாளுமே போதும் அப்படின்னு. பட் அவங்க பண்ணும்போதே எங்கள் மார்னிங் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் சூடாக சாப்பிட்டுட்டாங்க, அதனால் பத்தலை. அகெயின் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுற மாதிரி தான் ஆச்சு. ஒருத்தவங்களுக்கு சீஸ் போட்டு பண்ணேன், இன்னொருத்தவங்களுக்கு எக்கு வேணும். ஸோ எக்கு வந்து ஹாஃபாக கட் பண்ணி வச்சேன். ஷாலோ ஃப்ரை தான், லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டேன், ரொம்ப எண்ணெய் ஊற்றாமல் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இதை வச்சு ஃப்ரை பண்ண நல்லா க்ரன்ச்சியாக நல்லா இருந்தது. இந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம். இது வந்து நம்மளுக்கு எண்ணெயும் ரொம்ப அதிகமாக இல்லை. ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ஸோ அவ்வளோதான் பேக்கிங். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்து அந்த சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி, ஏன்னா முட்டை வைக்கும்போது அந்த ஸ்ப்ரிங் ரோல் மெஷர்மெண்ட் நமக்கு கரெக்டாக வரல, நீட்டாக வரல. முட்டை வைக்கும்போது அது ஒரு ஷேப்பாக இருந்தது, சீஸ் வச்சு வெறும் சப்ஜி மட்டும் வைக்கும்போது அது ஒரு ஷேப்பாக இருந்தது. ஸோ அந்த டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. அதுக்கு ரைத்தா வந்து வித்தவுட் அனியன், வெறும் கியூக்கம்பர் மட்டும், வெள்ளரிக்காய் மட்டும் போட்டு லைட்டாக உப்பு போட்டு நல்லா தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் இன்றைக்கி ஸ்கூல் லன்ச்சு. இதுதான். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஏதாவது கேட்கணுன்னு கமெண்ட்டில் என்கிட்ட கேளுங்க, நான் அதுக்கு ரிப்ளை கொடுக்குறேன், ஹைப் பண்ணேன். அதே மாதிரி இப்போ இந்த இதெல்லாம் என்ன பண்ணேன், அதை எடுத்துகிட்டு இதை வந்து என்ன பண்ணுங்கள், த்ரோ பண்ணாதீங்க. இது ஒரு டிப்ஸு தான். நிறைய பேர் வீட்டில் கொசு நிறைய இருக்கும் இல்லையா, கடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுங்கள், இது ஒரு கற்பூரம் வச்சு, நம்ம மண் பாத்திரம் ஏதாவது இருந்ததுன்னா அதில் இதை போட்டு ஒரு கற்பூரத்தை ஏற்றி வச்சுட்டு விட்டுட்டிங்கன்னா கொசு இருக்க இடம் தெரியாமல் போயிடும். நல்லா இருக்கும். இதை தூக்கி போட வேண்டாம், ஏன்னா ரொம்ப நம்மளுக்கு யூஸ் ஆகலைன்னா இதை லைட்டாக அப்படியே நம்ம தண்ணியில் போட்டு எடுத்துட்டோம். ஸோ அதோடைய அந்த இதெல்லாம் போயிருக்கும், ஆனாலும் ரொம்ப அந்த இதெல்லாம் வந்திருக்காது, இருக்கும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஒரு இதுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் இது பண்ணுவேன், அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.